வாழ்க வளமுடன். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பாரதி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்டான சைஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடல்ல நானோவன் மெட்டீரியல்லையே கோல்டு இங்க் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டிங்ல இருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு மாடல். நாங்களே ட்ரை பண்ணது கோல்டு இங்க் யூஸ் பண்ணி நானோவன்ல மட்டும் பிரிண்ட் பண்ணாம A4 ஷீட் அண்ட் வந்து கிளாத். ஸோ இது 3 மெட்டீரியலையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் எக்ஸ்போசிங் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்கிரீன் எக்ஸ்போசிங் பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கும் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கும் கால் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்து சிஸ்டர் கான்டாக்ட் நம்பர்னு கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்கீங்க. நான் வீடியோ ஃபுல்லாவே நம்பர் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயுமே நம்பர் இருக்கு. ஸோ கொஞ்சம் அதை செக் பண்ணி பார்த்துட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போட போற நியூ மாடல் பேக்குக்கான டெம்ப்ளேட்டை இரும்புல வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதை வச்சுட்டு நாங்க இந்த மாதிரி பீஸ் தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் வந்து இன்னைக்கு வீடியோல உங்களுக்காக ஒரு 7-8 கலர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அத்தனை கலர்ஸ்லயும் நான் வந்து சேம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பீசஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான பீசஸ் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ண போறது வந்து இந்த பைக்கான காது. நான் வந்து உங்களுக்கு ஒரு கலர் தான் காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம கட் பண்ண அத்தனை கலர்ஸுக்கும் நம்ம இந்த காது பீஸ் வந்து தனியா வெட்டணும். இதோட மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.5 சென்டிமீட்டர். இப்போ வந்து நம்ம எல்லா கலர் பையும் வெட்டியாச்சு, அதுக்கான காதும் கூடவே வெட்டியாச்சு. இப்போ வந்து பிரிண்டிங் ப்ராசஸ் பார்க்கலாம். அண்ட் எப்பவும் போலதான் நம்ம ஸ்கிரீனை சுத்தி பிரவுன் டேப் ஆர் வந்து ஒயிட் டேப் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கணும், இங்க் வந்து கசியாம இருக்கிறதுக்காக. அண்ட் வந்து ஸ்கிரீன் ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ வந்து நம்ம ஆஸ் வைக்க போறோம். ஸோ ஆஸ் வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டர் கட் போடணும். பிகினர்ஸா இருக்கவங்க 4 பக்கமும் சென்டர் கட் போடுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ஆஸ் வைக்க ஈஸியா இருக்கும். நம்ம சென்டர் கட் வந்து ஆஸ் பேப்பர்லயும் போடணும் அண்ட் வந்து ஆஸ் வைக்க போற பைலையும் போடணும். அடுத்து வந்து இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம வந்து ஆஸ் வைக்க போற பைல சென்டர் கட் போட்டுட்டு நான் அந்த 2 சென்டர் கட்டையும் சென்டர் பண்ணி ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா பையோட ஷேப் வந்து வேற, ஸோ நம்ம சென்டர் கட் வந்து சைட்ல போட முடியாது. அதுக்காக ஒரு ஃபோல்டிங் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நான் ஆஸ் வந்து சென்டர்ல ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி டிசைனான பைக்கெல்லாம் வந்து நம்ம அக்யூரேட்டா ஆஸ் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆஸ் அசையாம இருக்கிறதுக்காக வெயிட் வச்சுட்டு சுத்தி டேப் போட்டு ஒட்டியாச்சு. அண்ட் இப்போ நம்ம ஸ்கிரீனோட ஆஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ எப்பவும் போலதான் நம்ம ட்ரேசிங் பேப்பர்ல இருக்க டிசைனும் ஸ்கிரீன்ல இருக்க டிசைனும் சேமா இருக்கணும். ஸோ அதுதான் ஆஸ் ஃபிக்ஸ் பண்றது. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அசைய விடாம நம்ம ஒரு வெயிட் வச்சுட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ஆஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ நாங்க யூஸ் பண்ணியிருக்க இங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிவிசிலேயே கோல்டு இங்க். பிவிசிலே கோல்டு இங்கை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்ட போறேன். எப்பவும் போல கண்ணாடியில டெஸ்ட் பிரிண்ட் வந்து பண்ணியாச்சு. கோல்டு இங்க் அப்படிங்கறதுனால கண்ணாடியில அவ்வளவா தெரியல. ஸோ அதனால நான் ஒரு ஒயிட் கலர் பையை வச்சு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணியாச்சு. பாருங்க, இதோட அவுட்புட் வந்து இப்படிதான் இருக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஷீட்டை வந்து வச்சிருக்கோம். ஸோ நம்ம கட் பண்ண ஷீட்ல பிரிண்ட் போட்டாச்சு. அடுத்து நான் உங்களுக்கு வேற வேற கலர்ல பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். கோல்டு இங்க் வந்து டார்க் கலர்ஸ்க்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். பட் ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து எல்லா கலரை விட ஒயிட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணதுல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.
இப்போ நம்ம கட் பண்ண பீஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே நார்மல் A4 பேப்பர்ல வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பைலன்னு இல்ல, A4 ஷீட்லயுமே ரொம்ப அழகா வந்து இருந்துச்சு பிரிண்ட். அண்ட் அடுத்து நான் இப்போ வச்சிருக்கிறது கிளாத், ஒயிட் கிளாத். ஸோ எல்லா மெட்டீரியல்லையுமே பிரிண்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இப்போ நான் வைக்கிறது ரெடிமேட் பேக். ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் பேக்ஸ்லாம் பொதுவான சென்டென்ஸ், கிரீட்டிங்ஸ், பெஸ்ட் விஷஸ், வாழ்க வளமுடன், நன்றி, இந்த மாதிரியான சென்டென்ஸ் போட்டு நம்ம ஒரு ஸ்கிரீன் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எமர்ஜென்சியா எங்களுக்கு பை வேணும், திடீர்னு வேணும் அப்படின்னு கேட்டு வர கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து அதை சேல்ஸ் பண்ணலாம். ஃபைனலி நம்ம எல்லா மெட்டீரியல்லையுமே பிரிண்ட் பண்ணியாச்சு. கிளாத், ரெடிமேட் பேக், A4 பேப்பர் அண்ட் வந்து நானோன் மெட்டீரியல்லையே ஸ்டிச் பண்ணாத ஷீட்ஸ். ஸோ இந்த எல்லாத்துலயுமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஸ்டிச்சிங் ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போறோம். பிரிண்ட் பண்ணி காய வச்ச ஷீட்ஸ் ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைட்ல இருக்கணும். ஸோ ரெண்டையும் சமமா வச்சுக்கணும். சமமா வச்சுதான் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மேல வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு மடிச்சு தச்சுக்கணும். அண்ட் இப்ப ரெண்டுத்தையும் நான் சொன்ன மாதிரி ஆப்போசிட் சைடு வச்சுட்டு சென்டர்ல இருந்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா காது பீஸ்னு. ஸோ அந்த பீஸை இந்த மாதிரி சென்டர்ல வச்சுக்கணும். ஒரு ரன்னிங் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே மாதிரி மடிச்சு சுத்தி ஸ்டிச் பண்ணி கொண்டு வரணும். அண்ட் இந்த இடத்துல ஒரு ரன் போட்டுக்கணும் கொஞ்சம் பிடிமானத்துக்காக. அண்ட் நமக்கு வந்து எவ்வளவு லென்த் வேணும் அப்படின்றத மார்க் பண்ணிட்டு அந்த பிடியை கட்டே பண்ணாம அப்படியே தச்சுட்டே வரணும். இப்போ நம்ம மார்க் பண்ண இடம் வந்ததும் அந்த இடத்துல பையோட இன்னொரு பகுதியை வச்சு ரன் போட்டுட்டு சுத்தி தச்சு கொண்டு வந்து முடிச்சிடலாம். சோ முடிக்க போற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த இடத்தை விட கொஞ்சம் பீஸை வந்து தள்ளி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதோட சேர்த்து வச்சு மடிச்சு ரன் போட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இதான் வந்து தைக்கிற ப்ராசஸ். ஸோ இதே மெத்தட்ல தான் நான் அடுத்தடுத்த பேக் எல்லாமே தச்சிருப்பேன். பேசிக்காவே இந்த பேக்கோட ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிச்சிடலாம். ஸோ அவ்வளவுதான் மக்களே, ஒரு புது மாடல் பேக் வந்து எப்படி கட் பண்றது, எப்படி பிரிண்ட் பண்றது, எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல நீங்க பாத்துப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, கோல்டிங் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோல டீட்டெயிலா பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோல ஏற்படுற சந்தேகங்களை நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனல் சுகம் ஸ்கிரீன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களையும் நீங்க கமெண்ட்ல கேட்கலாம், நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from பாரதி. Bye bye.